இன்றைக்கி வந்து நம்ம மெழுகு சாப்பாடு செய்ய போகிறோம். மெழுகு சாப்பாடு தேவையானது வந்து வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, சாப்பாடு செய்து வச்சுருக்கேன். நான் ஆற வச்சு இந்த மெழுகு சாப்பாடுக்கு வந்து நம்ம பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி போடணும். அதே ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 முட்டை வறுத்துக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். என்னடா மெழுகு சாப்பாடு இருக்கு, முட்டை போட்டாங்களா, இது கூட வேணுமா இருக்குது. போதும். இப்போ இந்த முட்டை எடுத்துகிட்டு நம்ம இதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். இப்போ வந்து மெழுகு சாதத்துக்கு வந்து நான் வந்து முட்டை வந்து நான் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கினேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு வச்சு பூண்டு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் இருக்குது. இந்த மிளகு சாதம் வந்து இந்த கோல்டுக்கு, இந்த தொண்டை வந்து கரங்கரன்னு இருக்குல்ல, அதுக்கு நெஞ்சு சளிக்கு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பாடு. உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம வதக்கலாம். நல்லா இந்த பூண்டு வாசனை, அந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், வெறும் மெழுகு, பசங்க சாப்பிட்றது கோழிக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடலன்னா கூட பரவாயில்ல. பெரியவங்க சாப்பிட்றதா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம இந்த கோல்டு சமயத்தில் நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சி, நெஞ்சு சளி, கும்பல், இரும்பலுக்கு வந்து இந்த மெழுகு சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இது கூடவே நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நான் வந்து கம்மியில் வச்சுக்கிறேன், மீடியமில் வச்சு தான் செய்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகு தான் இது. ஒரு 4 சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. போதும் உருண்டை வதங்கினாக்கா இப்போ வந்து நான் சாப்பாடு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி உப்பு போட்டுக்கிறேன். நான் முட்டைக்கு கூட உப்பு போட்டிருக்கிறேன். முட்டை வந்து போடுறது போடாது நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இதெல்லாம் க்ளீனாக மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து சாப்பாடு வரணும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம முட்டை வச்சுக்கிறதுல அது போட்டுக்கலாம். நம்ம வந்து இது நம்ம தாளிக்கும் போது வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கூட போடலாம், எல்லாம் போடலாம். இதுக்கு வந்து கருப்பில் போட்டிருக்கணும், கருப்பில் இல்லை, அதனால வீட்டில் என்ன இருக்குதோ அது வச்சு செய்கிறேன். நான் கருப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வீட்டில் கொத்தமல்லி கருப்பில் இல்லாத காரணத்தினால நான் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. இது வெறும் மெழுகு தான் இருக்கும், வெறும் மெழுகு சாப்பாடு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இறக்கலாம். நம்ம மெழுகு சாதம் பார்க்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம முட்டை கடிச்சு சாப்பிட்லாம், இல்லை முட்டை தேவையில்லைனாக்கா நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், இல்லை சிப்ஸ் இருந்தால் சிப்ஸு, இல்லை மிச்சர் இருந்தால் மிச்சர் நம்ம கூட வச்சு இந்த மெழுகு சாப்பாடு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி கோல்டு சமயத்தில் நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாக்கா, நம்மளுக்கு நெஞ்சில் தும்பல், தலைநோவு, இரும்பல், இதுக்கெல்லாம் வந்து இந்த மெழுகு சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். டெய்லி சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு வந்து நம்ம சுடு சுடு சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட்டாக்க இந்த மெழுகு போய் நம்மளுக்கு இந்த தொண்டையில் போய் இறங்கும் போது நல்லா தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் நம்மளுக்கு இறங்கி உள்ளே போகும், அறுத்து எல்லாம். சில்லுன்னு சாப்பிடக்கூடாது, சூடாக சாப்பிடணும் இந்த மெழுகு சாதம். இப்போ இந்த மெழுகு சாதம் செய்தது நான் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது செய்யறதுக்கு. குழம்பு இல்லையான்னு சொல்கிறது பற்றி ஒன்றுமே இல்லை. குழம்பு இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் கூட, இல்லை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது மெழுகு பூண்டு. அதனால் இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.